என்னங்க உங்க தத்துவத்தை ஆரம்பிப்போமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் ஓடிவிடக்கூடாது. கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன டிஃபரெண்ட் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. கரும்ப நாம கடிப்போம், எறும்பு நம்மள கடிக்கும். எப்படிங்க இவ்ளோ அறிவு உங்களுக்கு இருக்கு? அப்புறம் என்னங்க? அப்புறம் கோழி ஏன் முட்டை போடுது உங்களுக்கு தெரியுமா? தெரியலங்க, நீங்களே சொல்லிருங்க. ஏன்னா அதனால 1 2 போட தெரியாதுங்க, அதனால தான் முட்டை மட்டும் போடுது. ரைட்டுங்க. அப்புறம் அப்புறம் எனக்கு பல்லாடுதுன்னு டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? டாக்டர் என்னங்க சொன்னாங்க? டாக்டர் சொன்னாங்க, எந்த பாட்டுக்கு ஆடுது அப்படின்னு ஒரே சிரிப்புங்க. அப்புறம் என்னங்க காமெடி? அப்புறம் நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேங்க, ஒருத்தவங்க கேட்டாங்க ஹாஸ்பிட்டல் எப்படி போகணும் அப்படின்னு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு நோயோடு தாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டேங்க. ரைட்டுங்க. நெக்ஸ்ட். எங்கள் ஸ்கூலில் நல்லா படிக்கிற ஒருத்தன் ரொம்ப கலராக இருந்தாங்க, இப்போ கருப்பாயிட்டாங்க. ஏங்க இப்படி ஆயிட்டான் அவன்? ஏன்னா அவன் காக்கா பிடிக்கிறதே வேலையாக இருந்தாங்க, அதாங்க கருப்பாயிட்டான். சரிங்க. நெக்ஸ்ட். சாம்பாரை கோல்டாக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையேங்க, இதையும் நீங்களே சொல்லிருங்க. இது வச்சுட்டு கேரட் தூக்கி சாம்பாரில் போட்டால் போதுங்க. உங்க தத்துவ காமெடி எல்லாம் மரணமா இருக்குங்க. ஆனால் நீங்கள் மரணமாகாம இருந்தால் சரிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சரிங்க, உங்களுக்கு பிடிச்சதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.